கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்லோட 12வது சீசன் வர 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல்ல இதுவரைக்கும் சாம்பியன் அப்படின்ற பட்டத்தை சிஎஸ்கேவும் சரி மும்பை இந்தியன்ஸும் சரி பெற்றிருக்காங்க. தனக்கான இடத்த விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற முனைப்பிலையும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வர 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் நடுவில் போட்டி நடக்க போகுது. இதுல இருந்து ஐபிஎல்லோட 12வது சீசன் ஆரம்பிக்க போகுது. இதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல பயங்கர வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தல தோனியோட என்ட்ரி, அவருடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல பிராக்டிஸ் அப்போ செம்மையா 6 அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் இப்ப போட்டோஸ் வீடியோஸா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. தோனி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எது வீக்னஸா இருக்கோ அதை வச்சே நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிரட்டி இருக்காரு. உண்மைதாங்க, ஸ்பின் பவுலிங் போட்டோம் அப்படின்னு சொன்னா தோனி கொஞ்சம் தடுமாறுவாப்ல. ஆனா இப்ப எடுக்கிற பிராக்டிஸ் படி ஸ்பின் பவுலிங்ல தான் அவர் 6 அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்திருக்கு. அதை வச்சு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு ஸ்பின் பவுலிங் தான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதுலயும் நல்லா அடிச்சு ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் யுவராஜ் சிங் பேட் எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லேயே 6 அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களும் வேற லெவல்ல இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, தோனி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பட்டாளம் குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தடையையும் மீறி ஒரு ரசிகர் மைதானத்துக்குள்ள புகுந்துட்டாரு. தோனியை போய் எப்படியாவது தொடணும், அவர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தர் சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ள புகுந்துட்டாரு. கடும் பாதுகாப்பையும் மீறி அவர் உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தோனியை விரட்டி விரட்டி ஓடி இருக்காரு. தோனியும் சரி, நான் அவன் கையில சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. மைதானத்தையே சுத்தி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பாளர்கள்லாம் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி கடைசியில அவர் ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்கிட்ட போய் கைகுலுக்கி பேசினாரு. இது அந்த ரசிகருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இப்ப பரவலா எல்லா ரசிகர்களாலையும் ஷேர் பண்ணப்படுது. தோனி ரொம்பவே டவுன் டு எர்த்தா ஒரு ரசிகருக்கு கைகுலுக்கி பேசினது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சர்வதேச தடை காரணமா கடந்த ஒரு வருஷமா எந்த போட்டியிலுமே பங்கேற்காம ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட சேர்ந்து விளையாடும் பொழுது பந்த சேதப்படுத்தின விவகாரத்துல சிக்கினாங்க இவங்க 2 பேருமே. அதை தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க. அதனால போன வருஷம் ஐபிஎல் போட்டியிலுமே இவங்க பங்கேற்கல. ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ ஸ்டீவ் ஸ்மித் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டையும் டேவிட் வார்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்டையும் சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஐபிஎல்க்கு வந்ததை வச்சு ஷேன் வார்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக கோப்பைக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட இன்னொரு ஆஸ்திரேலிய வீரரான ஆஸ்டன் டார்னர் சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிரான மொஹாலி போட்டியில பயங்கரமா மிரட்டினாரு. அவர் இப்போதைக்கு பாகிஸ்தானோட லீக் போட்டியில விளையாடுறதுனால ஃபர்ஸ்ட் 3 போட்டியில பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி ஐபிஎல்க்கு அப்புறம் உலக கோப்பை வர்ற காரணத்தினால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட பயிற்சியாளரான கேரி கிறிஸ்டன் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எவ்வளவு தூரம் நெருக்கடி இருக்குமோ அதே அளவுக்கு, ஏன் அதை விட அதிகமாவே இப்ப ஐபிஎல் போட்டிகள்ல இருக்குது. இதனால ஐபிஎல் போட்டியில கிடைக்கிற அனுபவம் வரப்போற உலக கோப்பைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐபிஎல் நடக்கிற ஏப்ரல் மந்த்லயே இந்தியாவோட மக்களவை தேர்தலும் நடக்க போகுது. இது முன்கூட்டியே அறிஞ்சு பிசிசிஐ ஐபிஎலோட டைம் டேபிள் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டாங்க. அதனால வர 23ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் 17 போட்டிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எந்தெந்த போட்டிகள் நடக்கும் அப்படின்றதுக்கான அட்டவணையை சீக்கிரமாவே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சான சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போற போட்டி சேப்பாக்கத்துல நடக்க போகுது. இதற்கான டிக்கெட்டுகளை காலையில 11:30 அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிக்கெட் வாங்கணும் அப்படின்றதுக்காக பெரிய வரிசையில நின்று காத்துட்டு இருந்து ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி செஞ்சிருக்காங்க. சோ ஐபிஎல் போட்டிகள் இன்னும் ஒரு வாரத்துல ஆரம்பிக்க போகுது. அதற்கான தகவல்கள்லாம் இப்பவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.